சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. இன்னைக்கு ஐயப்பனோட வாழ்க்கை வரலாறு பத்தி தாங்க சொல்ல போறேன். ஐயப்பனின் வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் எப்படி உருவானாரு, எப்படி சிவனுக்கும் பெருமாளுக்கும் மகனாக பிறக்கப்பட்டார் என்பதற்கு உங்களுக்கு நான் அதனுடைய ஐயப்பனுடைய விளக்கத்தை சொல்றேன், கேளுங்க. பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே படைச்ச ஆதி பராசக்தி அம்மா, அவளுடைய அவதாரங்கள் பல. கருமாரி அம்மனா, பச்சை அம்மனா, அங்காள பரமேஸ்வரி அம்மனா, திரிபுர பாலசுந்தரி அம்மாவா, மேல்மலையினூர் அம்மாவா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, திருவெற்று வடிவுடை அம்மா, மாங்காட்டு அம்மா. அம்மாவின் அவதாரத்தை நம்ம சொல்லிக்கினே போலாம். ஏன்னா அவள் அவதாரங்கள் பல. அம்மா ஆதிபராசக்தியோட அவதாரங்கள் அவளுடைய சக்தி, அம்பாளுடைய சக்தி. அவங்க பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய சக்தி அவங்க தான் திரிபுர பாலசுந்தரி அம்மா. தாமரை மலர்களால் உட்காந்துருக்காங்க அம்மா. பார்வதி அம்மா, திரிபுர பாலசுந்தரி அம்மா, அன்னபூரணி எல்லாமே அவங்க தான். அப்ப திரிபுர பாலசுந்தரியா அம்மா உட்காந்துருக்காங்க. அப்ப சிவனும் பெருமாளும் அம்மாவை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அப்ப அம்மா தியான நிலையில உட்கார்ந்துருக்காங்க. தியான நிலையில உட்கார்ந்துருக்கும் போது யாருமே எழுப்ப மாட்டாங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தியான நிலையில இருக்கும்போது, சாமி அம்மா முக்தி நிலையில இருக்கும்போது யாருமே எழுப்ப மாட்டாங்க. அப்ப அந்த அம்மா முக்தி நிலையில தியான நிலையில உட்கார்ந்துருக்கும் போது அம்மா மார்பகத்துல இந்த தாமரப்பு 1000 இதழ்களா கண் குளிரா இருக்கு. 1000 கோடி சூரியன் போல பிரகாசம் இந்த மார்பகத்துல அப்படியே ஒளி வீசுது தியானத்துல உட்கார்ந்துருக்கும் போது. அப்ப கையெழுத்து கும்பிடுறாங்க சிவனும் பெருமாளும். 2 பேருமே கையெழுத்து கும்பிடுறாங்க. கையெழுத்து கும்பிட்டு, அப்பா கண்குளிர காட்சியா இருக்க, இன்னைக்கு என்ன ஒரு தரிசனம் அப்படின்ட்டு கண்குளிர காட்சியா பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அம்மா தியான நிலையிலேருந்து ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்ச உடனே அப்ப சிவனும் பெருமாளும் அம்பாள் கிட்ட வேண்டாங்க, அம்மா நீங்க அந்த சக்தி ஒளியா, ஜீவ ஜோதி ஒளியா காட்சி தரீங்க. அந்த உங்கள் மார்பகத்துல அந்த 1000 தாமரை இதழ்கள் போல, 1000 கோடி சூரியன் போல என்ன பிரகாசம், ஒரு வெளிச்சம். அந்த சக்தி எனக்கு வேணும்னு கேட்பாங்க. 2 பேருமே கேட்பாங்க. அப்ப கேட்கும் வரங்களையும் கொண்டவள் ஆதிபராசக்தி, தாயுள்ளம் கொண்டவள் ஆதிபராசக்தி. அம்மா திரிசூர பாலசுந்தரி அம்மா அவங்களு சிவனுக்கும் பார்வதிக்கும் வரமளிக்கிறாங்க. இந்த சக்தி உங்க 2 பேருக்குமே சேர்ந்த ரூபமா கிடைக்குன்னு வாக்கு கொடுக்குறாங்க. வாக்கு கொடுத்துட்டு அம்மா அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடாங்க. மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, என் குரு நாதனே சரணமையப்பா.